ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜிகே சினிமா. தமிழ் சினிமாவில் இன்னும் ஒரு விளையாட்டை களமாக கொண்டு ஒரு படம் வந்திருக்கிறது. அது வந்து அதர்வா ஸ்ரீதிவ்யா நடிப்பில் உருவாகியிருக்கும் படம் ஈட்டி. மைக்கேல் ராயப்பன் தயாரிப்பில் அதர்வா மற்றும் ஸ்ரீதிவ்யா, ஜெயபிரகாஷ், ஆடுகளம் நரேன், ஆடுகளம் முருகதாஸ், அஸ்வின் ராஜா, அழகம்பெருமாள், ஆர்என்ஆர் மரோவர் இவங்கெல்லாம் நடிச்சிருக்கிற இந்த படத்தில் வந்து டைரக்டர் ரவியரசு வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு. மியூசிக் ஜிவி பிரகாஷ். மனுஷன் எப்படி தான் வந்து மியூசிக் பண்ணுறாரோ தெரில, இப்போ ஆக்டராகவும் ஆயிட்டார். ஸோ பணிச்சுமை அதிகம் வந்தாலும் அதில் வந்து அவருடைய தரத்தில் மியூசிக்கில் எந்த குறையும் இல்லாமல் இந்த படத்தில் பண்ணியிருக்காரு. மியூசிக் எல்லாமே பாட்டு ரொம்ப நல்லாயிருக்கு. பஞ்சு மிட்டாய் பற்ற வச்சா அப்படிங்கிற பாட்டு ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்தது. சினிமாட்டோகிராஃபி சரவணன் அபிமன்யு. எடிட்டிங் வந்து ராஜா முகமது. இவர் வந்து ஹரிதாஸ் படத்துக்கு எடிட்டிங் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். ரொம்ப அருமையாக இருந்தது அந்த படம். அதர்வா வந்து ஒரு இந்த வயசில் இவ்வளோ குறுகிய காலத்தில் இவ்வளோ பெரிய கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணணுமா அப்படிங்கிறது எனக்கு புரியலை. பாலா அவருடைய பரதேசி படமாகட்டும், இந்த படமாகட்டும் கண்டிப்பாக அவருடைய ஹார்ட் ஒர்க்கு ஒரு பெரிய பலன் கொடுக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த படத்துக்காக ஒரு அத்லெட் பிளேயராக நடிச்சிருக்காரு. ஸோ அதற்காக வந்து ரொம்ப மெனக்கெட்டு 6 பேக் வச்சிருக்காரு. 6 பேக்ஸ் வைக்கிறது இப்போ வந்து தமிழ் சினிமாவில் ஒரு பேஷன் அப்படின்னு சொல்லி இருந்தாலும் அதுக்கான உழைப்பு எவ்வளோ இருக்கணும் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். 3 நாள் தண்ணி அருந்தாமல் இருக்கணும், திட உணவுகள் அப்படி எதுவுமே பார்த்து சாப்பிட வேண்டிய உடல் பலமும், அதே மாதிரி எக்ஸசைஸ்லேருந்து எல்லாமே ரொம்ப தூக்கத்திலேருந்து எல்லாமே ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணியிருக்காரு அவருடைய உடம்பு இந்த அளவுக்கு வரக்கு. ஸ்ரீதிவ்யா ஆஸ் யூஸ்வல் எப்பவும் போல் அவங்கள பற்றி ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. ஜெயபிரகாஷ் வந்து அதர்வாவுக்கு அப்பாவாக நடிச்சிருக்காரு. நான் மட்டும்தான் இது வரைக்கும் இன்ஸ்பெக்டருக்கா எல்லாத்துக்கும் சல்யூட் அடிச்சுதான், நீ மட்டும் நல்ல ஒரு போஸ்டிங்கில் வரணும்டா அப்படிங்கிற அந்த தன்னுடைய ஆசையை சொல்கிற இடத்துலையாகட்டும், மகன் வந்து ஒரு பிரச்சனையை சிக்கிட்டு கஷ்டப்படும் போது இருக்கிற தன்னுடைய நடிப்பை அருமையாக வெளிப்படுத்தியிருக்காரு. அதர்வா இந்த படத்துடைய கதையில் வந்து ரொம்ப ஒன்றி நடிச்சிருக்காரு. தஞ்சாவூர்லேருந்து சென்னைக்கு வந்து ஒரு அத்லெட் பிளேயர் ஆகணும் அப்படிங்கிற ஒரு எய்மோட வர்றவர் வந்து ஒரு பிரச்சனையில் சிக்கும் போது அந்த பிரச்சனையிலேருந்து உனி மறுபடியும் எப்படி வெளியே வர்றாரு அப்படிங்கிறது தான் கதை. இவருடைய அத்லெட் கோச்சராக வந்து ஆடுகளம் நிறைய நடிச்சிருக்காரு. அவருக்கு ஸ்போர்ட்ஸ் தெரியாதோ இல்லையோ, ஆனால் ரொம்ப அருமையாக இயல்பாக ஒரு கோச்சர் மாதிரி நடிச்சிருக்காரு. இதுக்கு முன்னாடி ஜீவா படத்தில் அவரும் இன்னொரு கோச்சராக, அந்த கிரிக்கெட் பிளேயர் கோச்சராக வந்து ஒருத்தர் பண்ணியிருந்தாரு. அவரும் ரொம்ப அருமையாக பண்ணியிருந்தாரு. ஆனால் இது வந்து ஆடுகளம் நிறையனுடைய பெர்ஃபார்மன்ஸ் இன்னும் ஒரு படி மேலே இருக்குது. மேக்கிங் வீடியோலலாம் அவரும் ஸ்ரீதிவ்யாவோட விட அதர்வாவுக்கும் ஆடுகளம் நிறையன் அவர்களுக்கும் தான் ஒரு காம்பினேஷன் சீன்ஸ் அதிகமாக இருக்குது. ஸோ அது ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காங்க ரெண்டு பேருமே. ஆடுகளம் முருகதாஸ் வந்து அதர்வாவுக்கு ஃப்ரெண்டாக நடிச்சிருக்காரு. காமெடிக்கு வந்து பெரிய ஸ்கோர் இல்லைனாலும் ஏதோ ஒரு அளவுக்கு அவருடைய இது பண்ணியிருக்காரு. டைரக்டர் அந்தளவுக்கு ஒன்றும் பெருசாக அதில் பண்ணலைன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி கும்கி அஸ்வின் ராஜா, அந்த குண்டு பையன், அவரும் காமெடிக்கு ஒத்துழைச்சிருக்காரு. ஒரே ஒரு டைலாக் தான் காமெடியில் எனக்கு பிடிச்சிருந்தது. அதுவும் மணிரத்னத்தை வந்து ஒரு வாரின மாதிரியான ஒரு டைலாக். இவன் நம்ம கூட மட்டும்தான்டா மணிரத்னம் மாதிரி பேசினா, அவ கூட மணிக்கணக்காக பேசுகிறான்டா அப்படிங்கிற அந்த ஒரு டைலாக் மட்டும்தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ ஆஸ் யூஸ்வலாக இந்த படம் வந்து ஒரு பெரிய தாக்கத்தை இருக்குமா அப்படின்னு ஒன்றும் கிடையாது. ஜாலியான ஒரு என்டர்டெயின்மெண்ட் ஃபேமிலி ஸ்டோரி அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். எந்த ஒரு விதமான ஒரு வல்காரிட்டியும் இல்லாமல் கொஞ்சம் வன்முறைகள் ஜாஸ்தியாக சண்டை இருக்கிற மாதிரியான ஒரு படமாக தான் இந்த படம் இருக்குது. இந்த கண்டிப்பாக தியேட்டரில் போய் பாருங்கள். இது வந்து நம்ம ஜிகே சினிமாஸ் எல்லா ஒரு மூவி ரிவ்யூக்குள்ளேயும் நான் சொல்லிட்டு இருக்கேன். கண்டிப்பாக எல்லோரும் தியேட்டரில் போய் பாருங்கள். அதே மாதிரி ரிவ்யூ பார்த்துட்டு இந்த படம் சரி இருக்காதோ இல்லையோ அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு படம் பார்க்காம விடாதீங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா போய் பார்க்கணும்னு தோணுதுன்னா கண்டிப்பாக பாருங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், நண்பர்களோடு ஷேர் பண்ணிங்க. தேங்க்யூ.